ஒன்னாம் பாதம். இந்த ரேவதி நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா தொழில், அடுத்தது திருமணத்துக்கு அப்புறம் தொழில் பாதிப்பை கொடுக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தொழில பாதிப்பு. அது வரைக்கும் நான் தொழில் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். அந்த தன்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ற முதல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளர் இருந்தாலும் சரி, இவங்க நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும். அப்படிங்கிறப்ப என்னன்னா, இவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு தொழிலை செஞ்சா அந்த தொழில் மூலமா ஒரு லாஸை அனுபவிச்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அறிவை நம்ம இவங்க எடுத்துக்குவாங்க. அந்த எப்படி அந்த அனுபவ அறிவை இவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். சரிங்களா? இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அல்லது புதன் ஓரையில நீங்க இந்த வழிபாடு பண்ணலாம். எங்க அப்படின்னா, அதாவது உத்திரமேரூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான், உத்திரமேரூர்